வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன். திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போகிறீங்க சார்? எனக்கு தான் பார்க்கணும். உங்களுக்காக பார்க்க போகிறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கள் சார். 20 மே 1982. 20/5/1982 சார்? ஆமாம். பிறந்த நேரம் 12:36 AM. 12:36 AM. பிறந்த இடம் சார்? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரா சார்? ஆமாம். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கள் சார். லக்னம் கும்ப லக்னம், ரேவதி நட்சத்திரம், மீனராசி. கும்ப லக்னம், ரேவதி நட்சத்திரம், மீனராசி. மீனராசி. என்ன கேள்வி கேட்கணும் சார்? திருமணம் இன்னும் அமையல. முதல் திருமணமே, அதான் எப்போ நடக்கும்? முதல் திருமணமே நடக்கல. சுக்கிர தசை நடந்து உங்களுக்கு திருமணம் நடக்கல. இப்போ சூரிய தசை நடக்குது இல்லையா? ஆமாங்கய்யா. சுக்கிர தசை நடந்து உங்களுக்கு திருமணம் நடக்கலையா? 8ல் செவ்வாய் சனி. அதுதான் பாயிண்ட்டு தான். ராசிக்கு இந்த 8ல் செவ்வாய் சனியை அதிகமாக சொல்கிறேன் தெரியுதா? ராசிக்கு 7ல் செவ்வாய் சனி, லக்னத்திற்கு 8ல் செவ்வாய் சனி. பாயிண்ட் வந்துருச்சா? ஆமாங்கய்யா. இதை நான் அடிக்கடி சொல்கிறேன் பாருங்கள். 35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவருக்கு ராசி லக்னத்திற்கு 2, 7, 8ஆம் இடங்கள் பலவீனமாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த அமைப்பு தான். சுக்கிரதசை நடந்து கூட சுக்கிரனை போய் செவ்வாயும் சனியும் பார்த்து பாழ்படுத்தி இருக்கிறார்களே. அமாவாசை சந்திரனோடு தானே சுக்கிரன் இருக்கிறாரு. எல்லாமே சேர்ந்து பலவீனமாக இருக்கிறது. சூரிய திசையில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். சூரிய திசை இப்போ செவ்வாய் பக்தி, சூரிய திசையில் ராகு பக்தி ஆரம்பிக்க போகுது. சூரிய திசையில் குரு பக்தி, சூரிய திசையில் ராகு பக்தி. ராகு குருவின் பார்வையில் இருக்க 2 ஆமாம், சூரிய திசை ராகு பக்தியில் தான் அவங்களுக்கு கல்யாணம். இந்த பாருங்கள், உண்மையிலேயே ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட சரியான நேரத்தில் தான் பதில் கேட்க முடியும் அப்படின்றதையும் அடிக்கடி சொல்லுவேன். அடுத்த வருஷம் ஏப்ரலுக்கு மேலே எப்படி தான் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியாமல் டப்பு டிப்புன்னு அடுத்த செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். ஏப்ரலுக்கு மேலே செப்டம்பருக்குள்ளே எந்த நேரத்துலையும் கல்யாணம். குருவின் பார்வை, குடும்பாதிபதி குரு பார்த்து ராகு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்து குரு புக்தியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும். இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்கும். கிட்டத்தட்ட இப்போ 42 வயசு இல்லையா? அதனால் முதல் திருமணமே நடக்கலைன்னா கூட ஏதாவது ஒரு பங்கப்பட்ட பெண் அமைப்புகள் தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பெண்ணு, ஒரு சிறிய குறை இருக்கக்கூடிய, வெளியே தெரியாத ஒரு சிறிய குறை இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பெண்ணு தான் அமையும். அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். குடும்பாதிபதி குரு பார்த்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுவுடைய புக்தியில் அடுத்த செப்டம்பருக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம். குருஜி நேரம்.